ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மினி போண்டா. முதல்ல நம்ம போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டம்ளர் உளுந்து சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி போடுங்க. பச்சரிசி சேர்த்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. 2 ஹவர் இது ஊறணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் போட்டோம்னா கொஞ்சம் மாவு நல்லா வரும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மாவில் 1 கப் வெங்காயம், 1 கப் கேரட், 1 கப் முட்டைகோஸ், 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே பொடியாக நறுக்கி போடணும். அப்போ தான் போண்டா நல்லா அழகாக வரும். போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போடுங்க. அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்க, நல்லா செவந்து வருது பாருங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சே செய்யுங்க. அப்பதான் உள்ள நல்லா வேகும் அது. அவ்வளோதான், சாஃப்டான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.